இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் 2500 பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் வேலைநிறுத்தத்தால் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் கடற்படைகளாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக நாகை மாவட்டத்துக்கு உட்பட்ட செருதூர் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த சில தினங்களாக அடுத்தடுத்து இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு தங்களது மீன்பிடி உபகரணங்களை பறிகொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் பகுதி மீனவர்களின் ஃபைபர் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 மீனவர்கள் கடலில் தத்தளித்து பின்னர் நேற்று உயிருடன் மீட்கப்பட்டனர். சக மீனவர்களின் உதவியோடு கரை திரும்பிய 4 மீனவர்களையும் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் சம்பவங்களை கண்டித்தும் விதமாக செருதூர் பகுதி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை நேற்று அறிவித்தனர். அதன்படி கடலுக்கு ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் இன்று புதிதாக யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் இந்த பகுதியில் உள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சார்ந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இலங்கை அரசுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.